Hello aspirants, welcome to Guidely's GOAT Bank Exam Tamil. So, இன்னைக்கு வந்து நம்ம 15th and 16th current affairs பார்க்க போறோம் September 2024. So, class பத்தின updates நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட Telegram சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. So, Telegram சேனல் ஐடி வந்து பாத்தீங்கன்னா @Guidely Tamil. சரிங்களா? So, இந்த Telegram சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிறையா வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், மெயின்ஸுக்கும் சரி ப்ரிலிம்ஸ்க்கும் சரி. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் போயிட்டுருக்குது நம்மளோட சேனலில். ஸோ எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் பார்த்துருங்க, ஓகேங்களா? லைவ் பார்க்க முடியலனாலுமே ரெக்கார்டை மறக்காமல் பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ எஸ் கைஸ், ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளான்ஸ் டு ரைஸ் அப் டு 7,500 crore. ஸோ இது நம்ம வந்து முன்னாடி கிளாஸ்லேயே முந்தின நாள் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ 7,500 crore வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Tier 2 பாண்ட்ஸ் வச்சு ரைஸ் பண்ணுறதா பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ் தான், ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 15 year பாண்டு. ஸோ அந்த பாண்டு எப்படி ரைஸ் பண்ண போகிறாங்க, அவங்க Tier 2ல இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு அந்த பாண்டை கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 yearsக்கு 7,500. ஸோ இதில் பாருங்களேன், இந்த இஷ்யூவன்ஸ் இன்க்ளூட் பேஸ் சைஸ் வந்து 4,000 crore. ஸோ இனிஷியலாக பிளான் பண்ணுறது 4,000 crore பிளான் பண்ணுறாங்க. ஸோ வித் அன் அடிஷ்னல் க்ரீன் ஷூ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 crore. அதாவது க்ரீன் ஷூ ஆப்ஷன் நான் நிறைய தடவை நம்ம இது பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அது ரைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் 3,500 crore வச்சுருக்காங்க. ஸோ Tier 2 பாண்ட்ஸு கொடுத்து ரைஸ் பண்ண போகிறாங்க 7,500 crore. அண்ட் இந்த பாண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா AAA சர்டிஃபிகேட் வந்து ICRA கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களா பேங்க்ஸை, ஸோ இதுவும் சரி இந்த மாதிரி பாண்ட்ஸை கொடுத்து மணி ரைஸ் பண்ணுறாங்களா, அந்த பாண்டுக்கான இந்த ரேட்டிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிரெடிட் ரேட்டிங் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இதை மறக்காமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். பேங்க் ஆஃப் பரோடா டு ரோல் அவுட் 7 phygital branches. சரி, இந்த phygital branchesனால் நம்ம நிறைய தடவை நியூஸில் பார்த்துருக்கோம். அண்ட் இதுமே பேங்க் ஆஃப் பரோடா பற்றியுமே நம்ம பார்த்துருக்கோம். phygital branchesனால் என்னன்னா, இப்போ ஒரு பிரான்ச்சுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே வந்து பீப்புள்ஸ் உட்காந்துருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்க சைன் பண்ணுவாங்க, சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. பட் phygital branches என்ன இருக்குன்னா, ஃபிசிக்கலும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். நீங்கள் முன்னாடி போகும்போதே ஒரு டேப் இருக்கும், அந்த டேப்பில் வந்து உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே டேப் மாதிரி வச்சுருப்பாங்க, அதிலே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே ஒரு சிஸ்டம் மாதிரி கீபோர்ட் மாதிரி இருக்கும், நீங்களே அங்கே உட்காந்து ஸோ உங்களோட இதை வந்து என்ன வேணும் அப்படின்றத அங்கேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே வந்து சைன் போடுறதுக்கான அந்த டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது டாக்குமெண்ட் போடணும், அதில் சைன் போடணும் அப்படின்னா அந்த டிஜிட்டல் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே இருக்கும். செல்ஃப் சர்வீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பிரான்ச். இந்த மாதிரி 7 பிரான்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ப்ராஜெக்டாக பண்ண போகிறாங்களாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு phygital branch எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, த ஃபர்ஸ்ட் phygital branch வாஸ் ஓப்பன்ட் இன் மும்பையில் தான் பண்ணியிருக்காங்க, ஹோர்னிமேன் சர்க்கிளில். செகண்டுமே பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வைல்ட் பார்லே அப்படின்ற இதில், ஓகேவா? அண்ட் அனதர் பிரான்ச் சந்தா நகர், ஹைதராபாத். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 phygital branches ஒரு பைலட் ப்ராஜெக்டாக பண்ண போகிறாங்க. ஸோ லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக நிறைய இடங்களில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 phygital branches பண்ண போகிறாங்க. phygital branchesனால் என்னது? ஸோ இதில் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் சொன்ன அதே கதை தான். ஸோ செல்ஃப் சர்வீஸ் இருக்கும், நாம் போயிட்டு அங்கே அந்த பேங்க்கில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படி கிடையாது. அந்த இடத்துல பேங்க் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, ஓகேங்களா? பட் இருந்தாலும் அந்த பேங்க்கில் வந்து நார்மல் பேங்க் பிரான்ச் மாதிரி இருக்காது. நாம்ளே போய் செல்ஃப் சர்வீஸ் மாதிரி நாம்ளே வந்து டேப்ஸ், இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்கும், அதில் போனீங்கன்னா நீங்களே டிக்கெட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ செல்ஃப் சர்வீஸ் ஓரியன்டாக சில விஷயங்கள் இதில் இருக்கும் phygital branchesல. நெக்ஸ்ட் S&P குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா SBIயோட காஸ்ட் டு இன்கம். ஸோ காஸ்ட் டு இன்கம்னா அது, இப்போ எனக்கு இன்கம் வருது ஆனால் என்னோட செலவு அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்தில் 54% 55% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏன் வந்து இது காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ SBIக்கு காசு இவ்வளோ வருது ஆனால் அவங்க செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த செலவு பண்ணுறது எதில் அதிகமாக இருக்குன்னா எம்ப்ளாயீஸ் மேலே, ஓகேங்களா? எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரியர்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த அரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் மேலே நிறைய காஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு செலவு பண்ணுறது, இந்த சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதாவது இன்கம் கம்மியாக இருந்து காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அது எவ்வளோ அதிகமாக இருந்திருக்குன்னா
60% இன் FY24. ஸோ போன ஃபினான்ஷியல் இயரில் 60% போயிடுச்சு, நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 60% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது FY23 வந்து 56.2 இருந்தது, அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னது, அவங்களோட செலவுகள் அதிகமாக இருக்குது ஆனால் இன்கம் கம்மியாக இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். ஸோ S&P குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து இதை என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி இருக்குது, ஸோ அடுத்த 2 வருஷத்தில் வந்து 54 இல்லைனா 55 இந்த பர்சன்டேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ரீசன் அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க. ஒன்று என்னன்னா wage arrears. So SBI made a total provision of 15,877.09 crore for wage arrears due for revision from November 2022. ஸோ இந்த அரியர்ஸ் கொடுக்கறது, வேஜ் அரியர்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பை லீவரேஜிங் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸு, அப்புறம் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோவை கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு S&P குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எஸ். ஸோ இதில் வந்து பாருங்களேன், கிரெடிட் ரேட்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, S&P குளோபல் வந்து SBIயோட இஷ்யூவர் கிரெடிட் ரேட்டிங் வந்து BBB மைனஸ் பார் பாசிட்டிவ் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ரேட்டிங்குமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ அவுட்வர்ட் FDI இன்க்ரீசஸ் பை 1 பில்லியன் இன் ஆகஸ்ட் 2024. அதாவது அவுட்வர்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது இந்தியாவில் இருந்து மற்ற கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். அதாவது இங்கே இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு RBI டேட்டா சொல்லுது. ஸோ இதை பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு RBI டேட்டா, இந்தியாஸ் அவுட்வர்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ் ரோஸ் பை 1 பில்லியன் டு 3.21 பில்லியன் இன் ஆகஸ்ட் 2024. இது போன வருஷம் ஆகஸ்ட் 2023 கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஸோ போன வருஷம் என்னது 2.29 பில்லியன் தான் இருந்தது, பட் இந்த வருஷம் என்ன இருக்குது 3.21 பில்லியன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ அவுட்வர்ட் FDI வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஜூலை மாதம் என்னவா இருந்திருக்குன்னா 3 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3.21 பில்லியன். ஓகேவா, ஸோ இந்த 1 பில்லியன் இன்க்ரீஸ் எதை சொல்கிறாங்கன்னா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு 1 பில்லியன் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது அதோட நியூஸ். ஸோ அவுட்வர்ட் FDI என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.21 பில்லியன் இன் ஆகஸ்ட் 2024, 3 பில்லியன் இன் ஜூலை 2024. சரி, இந்த அவுட்வர்ட் FDI வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா 3 கேட்டகரிஸ். ஒன்று ஈக்விட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஈக்விட்டிஸாக ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை லோனாக இங்கேருந்து வெளியில் கொடுத்துருக்கலாம், இல்லைனா கேரண்டிஸாக வெளியில் கொடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவுட்வர்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எஸ். ஸோ மற்றதை யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ், பட் நாட் ஸோ நீடட். மற்ற பாயிண்ட்ஸாக ரொம்ப போட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ வாட் எவர் ஐ ஆம் டெல்லிங் யூ அதை மட்டுமே போதும். சரிங்களா, எஸ். மற்றதை யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். நெக்ஸ்ட், ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் LIC என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்டேக்கை வந்து ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 9.3% இப்போ LIC வந்து ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ LIC இன்க்ரீஸ் இட்ஸ் ஸ்டேக் இன் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். ஸோ IRCTC இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9.3% அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதான் இந்த நியூஸ். ஸோ டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2.02% இருந்தது. அப்புறம் செப்டம்பர் 11, 2024 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9.3% இப்போ கரண்ட்டாக வந்து LIC IRCTCயில் ஸ்டேக்கை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான், நோட்டபிள் நியூஸ் தான். ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட், PM மோடி டு டிஸ்ட்ரிபியூட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் 20 மில்லியன் ரூரல். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், ஸோ இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் கிராமினுக்கு 20 மில்லியன் பீப்புளுக்கா ஏதோ சம்திங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கட்டி தர மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க. இதுக்கான 20 மில்லியன் ரூரல் ஹவுசஸ் வந்து கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அஃபிஷியலாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நிறைய பேர்த்த வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்ற சில லிஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லைக் எப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட் அந்த பேப்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடந்திருக்கு. இது ஒரு சிம்பிள் நியூஸ் தான். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் தான். நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டான விஷயங்கள் சின்னதாக தான் இருக்கும்.
பட் என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்றத நம்ம படிக்கணும். ஏன் இதை படிக்கணும் அப்படின்னா இதை சுற்றி நடக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும். த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. த ஸ்கீம் எய்ம்ஸ் டு பில்ட் 20 million நியூ ஹவுசஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ அடுத்த 5 வருஷத்தில். ஸோ இன் அடிஷன் டு 26 million homes ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் இன் லாஸ்ட் டெக்கேட். ஓகேங்களா? ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற ஈவெண்ட்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டைம்லைன் வந்து எங்கெங்க இந்த ஈவெண்ட் வில் கமெண்ட்ஸ் இன் ஜார்க்கண்ட்லேருந்து இந்த மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பிஎம் மோடியோட பர்த்டே வந்து செப்டம்பர் 17. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க, அலாங் சைடு அதை பண்ணுறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஜார்க்கண்டுக்கு அப்புறம் குஜராத். ஸோ குஜராத்துக்கு அப்புறம் மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் வந்து போய் சேரும். ஓகேங்களா? எஸ். மற்றதெல்லாம் ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ ஒன். ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸி பாயிண்ட்ஸ் தான். அண்ட் ஆல்சோ ரொம்ப போட்டு இதை படித்து குழப்பிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட் குழப்பிட்டு இருக்காதீங்க, ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? எஸ். ஸோ காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான டிஜிட்டல் சர்வீசஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 போர்ட்டல். ஓகே. ஸோ யார் இது பண்ணியிருக்கா? பியூஷ் கோயல் தான், யூனியன் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்ட்ரடியூஸ்ட் 2 ஆன்லைன் போர்ட்டல்ஸ் டியூரிங் 3rd போர்ட் ட்ரேட். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் போர்ட்டல் வந்து ஜன் சன்வாய் போர்ட்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டிசைன் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூட் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் ஜன் சன்வாய் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சர்வீசஸ் இருக்கும், இன்க்ளூடிங் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல். கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் நிறைய இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சில பிரச்சனைகள் ஆகுது. அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு நாம் ஒரு இது சப்மிட் பண்ணோம்ல, கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணோம்ல, அந்த கிரீவியன்ஸ் ரெட்ரஸலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜன் சன்வாய் போர்ட்டல் இருக்குமா. செகண்ட் இன்னொரு போர்ட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் போர்ட்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இசிஜிசி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி வந்து அவங்களோட ஸ்மைல் இஆர்பி அப்படின்ற சிஸ்டமுக்கு அலாங் சைடா. ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இசிஜிசி என்னவா பண்ணியிருக்காங்க, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இசிஜிசி போர்ட்டல், அதாவது இந்த இவங்க பண்ணாங்களா இந்த இஆர்பி போர்ட்டல். ஸோ இந்த இஆர்பி போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆஃபர்ஸ் சர்வீசஸ் ரிலேட்டட் டு கிளைம்ஸு, பாலிசிஸ் அண்ட் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்ஸ்னால் என்ன கிளைம்ஸு, இந்த கிரெடிட் இன்சூரன்ஸ் கிளைம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸு, அப்புறம் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல். ஸோ இந்த ரெண்டு போர்ட்டல் தான் பண்ணியிருக்காரு. இது பார்த்துக்கோங்க. ஒன்று என்னது ஜன் சன்வாய் போர்ட்டல், அப்புறம் இஆர்பி போர்ட்டல். ஸோ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அண்ட் இது வந்து யார் பண்ணியிருக்காங்க, இசிஜிசி. அவங்களோட ஸ்மைல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அது கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஸ்மைல் இஆர்பி. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஸோ 2 போர்ட்டல். ஸோ இது என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம் ஓரியன்டான ஒரு நியூஸ் கிடையாது, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான நியூஸ். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 lakh crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை இந்த கவர்மெண்ட் வந்ததுல 100 நாளில் பண்ணியிருக்காங்களாம். சரிங்களா? ஸோ அது என்னன்னா மொத்தத்தினது 3 lakh crore in the first 100 days of the 3rd term of Modi's government. The government aims to invest 15 lakh crore in infrastructure to drive progress and development. ஸோ அதாவது 15 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான பிளான் இருக்குது. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh crore சொல்கிறாங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வதவன் போர்ட். இந்த வதவன் போர்ட்டுக்கு மட்டுமே 76,000 crore வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 lakh crore பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் இந்த 76,000 crore அடங்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வதவன் போர்ட்டுக்கு. ஓகேங்களா? எஸ், இதுதான் இதோட நியூஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11.11 lakh crore வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாருக்கு. அப்புறம் மேரிடைம் இந்தியா விஷன் 2030. ஸோ இதுவுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து MORTH. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.7 lakh crore. ஸோ இந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் ஜஸ்ட் என்னென்ன அப்படின்றது எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன அப்படின்றது மட்டும் படித்தாலே போதும். ஓகேங்களா? எஸ், இதுதான் இதோட நியூஸ். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த 100 நாளில் வந்து ஒரு 3 lakh crore ஒர்த்தான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வதவன் போர்ட்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்பாக்ஸ் வேக்சின், ஸோ மங்கி பாக்ஸ் வேக்சினை வந்து இப்போ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ் வந்து இப்போ பரவிட்டு இருக்கு ஆஃப்ரிக்காவில். ஸோ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அடல்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அடல்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த வேக்சின் போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆத்தரைசேஷன் பண்ணியிருக்காங்க எம்பாக்ஸ் வேக்சின் ஃபார் யூஸ் இன் அடல்ட்ஸ். ஸோ இந்த வேக்சினை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பவரியான் நார்டிக் ஏஎஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸுமே கிடைச்சிருக்கு. The pre-qualification allows global health agencies like Gavi and UNICEF to purchase it. ஸோ இதுக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷனுமே கிடைச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவி அப்புறம் யூனிசெஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சப்ளை வந்து கம்மியாக தான் லிமிடெட் பர்சன்ஸ்க்கு தான் பண்ணியிருக்கு. ஸோ சப்ளை இஸ் லிமிடெட் டியூ டு த சிங்கிள் மேனுஃபேக்சரர். ஸோ சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் என்ன சொல்லுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எம்பாக்ஸ் வேக்சினை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் மத்தியில் இந்த இதை வந்து டிசீஸ் வந்து தடுக்கிறதுக்கான வேக்சின். இது யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, பவரியான் நார்டிக் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ கவர்மெண்ட் டு ரீநேம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட கேபிட்டல் போர்ட் பிளேயர் அப்படின்னு இருந்ததை வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்ட்டு மாற்ற போகிறாங்க. ஸோ இது வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் இதை ப்ரொப்போஸ் பண்ண இருக்காரு. எதுக்காக மாற்றுறாங்க அப்படின்னா நம்மளோட கொலோனியல்ஸ் ரெஃபரன்ஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது. இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் அந்த பீப்புளோட பேரை வச்சு தான் வந்து சில இடங்களுக்கு வந்து நம்ம பேர் வச்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரியான மார்க்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பேர் மாற்றுறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக என்னன்னா, ஓகே அந்த பேர் வேணாம் தான், பட் நாம் என்ன பண்ணணும், இப்போ இந்தியா இந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னா பேஸ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க நினைவாக அந்தந்த இடத்துல வந்து பேர் வச்சிருக்காங்க. இப்போ போர்ட் பிளேயரில் வந்து சில டெவலப்மெண்ட்ஸு, சரி போர்ட் பிளேயர் இல்லாமல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரயில்வே இதெல்லாம் வந்தது அப்படின்னா லைக் அவங்களோட சில சப்போர்ட்ஸு இதெல்லாம் இருக்கிறனால தானே வந்தது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி அவங்களோட பேரே கூடாது அழியணும் அப்படின்னு நினைக்காம அவங்களோட ஒர்க்கை வந்து நாம் ஜஸ்ட் நினைச்சாச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ அவங்க நம்மளோட ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, பட் இருந்தாலுமே சில பேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நியூஸ் தான் அது மாதிரி. ஸோ ஸ்ரீ விஜயபுரம்னு மாற்றிருக்காங்க. ஸோ விஜயபுரம் இட்ஸ் எ நைஸ் வேர்ட். ஓகேங்களா. ஸோ போர்ட் பிளேயர் அப்படின்ற பேருக்கு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீநேம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ எதுக்காகனா as a move to free the nation from colonial imprints. சரி, இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஸ் ஐலாண்டை வந்து சுபாஷ் சந்திர போஸ் த்வீப் அப்படின்னு மாற்றிருந்துருக்காங்க. நெயில் ஐலாண்டை வந்து ஷஹீத் த்வீப் அப்படின்னும் ஹேவ்லாக் ஐலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் த்வீப் அப்படின்னும் மாற்றிருக்காங்க. ஸோ 2023 21 அன்னேம்டு ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா அவார்டிஸ் இருக்காங்களா அவங்களோட பேரில் பேருமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இந்த போர்ட் பிளேயர் எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி நேம்டு போர்ட் கார்ன்வாலிஸ் ஆஃப்டர் கொமடோர் வில்லியம் கார்ன்வாலிஸ் அண்ட் லேட்டர் ரீநேம்டு போர்ட் பிளேயர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்னு இருந்தது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் கார்ன்வாலிஸ் அப்படின்ற ஒரு அவரோட பேரில் வந்து இந்த பேர் வச்சாங்க. லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்றத பேர் வச்சாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. அண்ட் இந்த ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளைசஸ் த விக்ட்ரி அச்சீவ்ட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ட் பிளேயர்ஸ் கொலோனியல் லெகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் அர்ச்சிபால்ட் பிளேயர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ எது பேர் மாற்றினாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ போர்ட் பிளேயர் அப்படின்றது எப்படி பேர் இருந்துச்சுன்னா அர்ச்சிபால்டு பிளேயர் அப்படின்றவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருந்துச்சு. ஹூ எக்ஸ்ப்ளோர்ட் த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இன் லேட் 1700s. ஸோ இந்த பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1700s லேட் 1700s இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா? ஓகே. ஸோ அகிலிட்டா ஸ்போர்ட்ஸ் செக்யூர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் ஸ்ப்ரிங் மார்க்கெட்டிங் கேபிட்டல் டு ப்ரொபல் க்ரோத். இந்த ஸ்ப்ரிங் மார்க்கெட்டிங் அப்படின்றவங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி, மார்க்கெட்டிங் ஸோ விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ப்ரிங் மார்க்கெட்டிங் வந்து இப்போ அகிலிட்டா ஸ்போர்ட்ஸ்
இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த அக்லிட்டா ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அத்லீஷர் வேர். ஸோ அத்லீஷர்னா என்னன்னா அத்லெட்டிக்ஸ்க்குமே நீங்கள் போட்டு, அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குமே போட்டுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெஷர் டைமில் நீங்கள் போடுறதும் போட்டுக்கலாம். ஸோ அதான் வந்து அத்லீஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு துணி, ஓகேங்களா. ஸோ பெங்களூர் பேஸ்ட் அத்லீஷர் ஸ்போர்ட்ஸ் வேர், இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பு அக்லிட்டா ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் மார்க்கெட்டிங் கேபிட்டல் வந்து இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா. அதுதான் இந்த நியூஸில் பார்க்குறோம். ஸோ அக்லிட்டா ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பை ஃபார்மர் பூமா இந்தியா மேனேஜிங் டைரக்டர் கங்குலி. ஸோ அலாங்சைட் அதுல் பஜாஜ் அண்ட் அமித் பிரபு. ஸோ இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் நியூஸ். அக்லிட்டா ஸ்போர்ட்ஸ் வேரில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மார்க்கெட்டிங் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா அக்லிட்டா ஸ்போர்ட்ஸை வந்து இன்னும் நல்லா ஸ்கேல் பண்ணும், அவங்களோட பிஸ்னஸை நல்லா ஸ்கேல் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நேஹல் ஓரா அப்பாயிண்டட் அஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் இந்தியா. ஸோ சிடிஎஸ்எல் இருக்குல்ல, ஸோ சிடிஎஸ்எல், ஸோ இதோட எம்டி அண்ட் சிஇஓவா இப்போ யார் ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்கா, நேஹல் ஓரா. ஓகேங்களா, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ இது மட்டும் படிச்சுக்கோங்க. அண்ட் சிடிஎஸ்எல்லோட ஸ்டாட்டிக் ஜிகே ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தா போதும். ஸோ நேஹா ஓரா ஹாஸ் பீன் ரீஅப்பாயிண்டட் அஸ் த எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் சிடிஎஸ்எல். ஓகேவா, ஃபார் செகண்ட் 5-year டேர்ம். ஓகேங்களா, ஸோ கான்சிக்யூட்டிவ் கிடையாது, ரெண்டாவது முறையாக இவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட், இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்ட். ஸோ இது வந்து நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், ஸோ எக்ஸாம் ரெலவெண்ட் கிடையாது அந்த அளவுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பேக் டு பேக் டெஸ்ட் ஃபயரிங். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபயரிங்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க, சந்திப்பூர் ஒடிசா. ஸோ கேட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது திரும்பவும் கேட்பாங்க அப்படின்றது டவுட் தான். ஸோ இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர் த வெர்டிக்கல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் எங்க, சந்திப்பூர் ஒடிசா. 2 consecutive days, அடுத்தடுத்த நாளில் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ யூரோப்பியன் ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் கேப்சர்ஸ் க்ளோசஸ்ட் இமேஜஸ் ஆஃப் மெர்க்குரி சர்ஃபேஸ் அட் சன்ரைஸ். அதாவது ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பி கொலம்போ ஸோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரிக்கு அமைச்சிருக்காங்க. இந்த மிஷன் வந்து யாரும் சேர்ந்து பண்ணுறதுனா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஜப்பானீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சேட்டிலைட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பக்கத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரில, கிட்டத்தட்ட ரொம்ப கிட்ட போயிருக்கு. ஸோ அப்படி போகும்போது மெர்க்குரியே நல்லா கிளியராக ஃபோட்டோ எடுத்திருக்கு, சரிங்களா. ஸோ இதுதான் இதோட நியூஸில் பார்க்குறோம். ஸோ பெப்பி கொலம்போ இஸ் அ ஜாயிண்ட் மிஷன் பிட்வீன் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் ஜாப்பனீஸ் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ஜாக்ஸா. ஸோ இது என்னன்னா, இது வந்து க்ளோசஸ்ட் அப்ரோச் டு மூன். ஸோ ரொம்ப கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி கிட்ட போயிருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து எடுத்து தந்திருக்கு, ஓகேங்களா. இதுதான் இதோட நியூஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேம்ட் ஆஃப்டர் கியூசெப்பி பெப்பி கொலம்போ, an Italian mathematician and engineering known for his contribution to understanding of Mercury's orbit. ஓகேவா. ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டது பாருங்களேன், அக்டோபர் 20, 2018 லான்ச் பண்ணப்பட்டது. 19, 20, 6 வருஷம்க்கு அப்புறம் இது பாருங்க க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு போயிருக்கு. இதே மாதிரி நேற்று நாம் ஒரு இது பார்த்தோம், ஜூபிட்டருக்கு ஒன்று அனுப்புனது. ஸோ அதோட அந்த சேட்டலைட் பேர் என்ன, அது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து இப்போ கமெண்ட்டில் போடுங்க, சரிங்களா. ஸோ அதுவுமே 6 வருஷம் எடுக்கும். இப்போ இந்த அக்டோபர்லையா, எஸ் ஐ திங்க் அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ லான்ச் இருக்குது. ஸோ இது இங்கேருந்து ஜூபிட்டர் அங்கே போகிறதுக்கு 6 வருஷம் எடுத்துக்குமா. அப்போனா பாருங்கள் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயும் 6 வருஷம் எடுத்துக்குதுன்னா அப்போ அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் ஜூபிட்டர்லாம். நம்ம இங்கேருந்து நம்ம டெலஸ்கோப்பில் பார்த்தோம்னா ஜூபிட்டர் தெரிஞ்சிடும், சின்னதாக தெரியும். அப்படி சின்னதாக தெரியறது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுளோட படைப்பே இந்த மாதிரி பிரமிக்க வைக்கிறது தான் இருக்குது. எஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா எம்ஓஏ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஃபுட் கிரெயின் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்சி. ஸோ இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ்க்கு, ஸோ இந்த இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்ஸு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த இது ஃபுட் கிரெயின்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட குடோன்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்காக ஃபுட் மினிஸ்ட்ரியும் இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க, ஓகேங்களா. சிம்பிள் நியூஸ் தான். ஸோ ஃபுட் மினிஸ்ட்ரி அண்ட் த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சைன்ட் MOU ஃபார் FY25. எதுக்காக, ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஹான்சிங் த
efficiency and accountability of food grain procurement and distribution operation. ஸோ அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, efficiency to enhance the efficiency and accountability of food grain procurement and distribution operations. இது வந்து என்ன பண்ணும், ஸோ FCI டிபார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் தரும், சச்சஸ் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், ஸோ எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும், ஸோ ஆப்ரேஷனல் லாஸ் எப்படிலாம் இருக்கலாம், செக்யூரிட்டி மெஷர்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றதான விஷயங்கள் சொல்லும். ஸோ ஜஸ்ட் MOU, சிம்பிள் MOU பிட்வீன் ஃபுட் மினிஸ்ட்ரி அண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எதுக்காக, இந்த ஃபுட் கிரெயின் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ரேஷன்ஸ்க்காக. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், ஸோ FCI வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷஸ் 1965. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், இந்தியாவும் யூஎஸ்ஏவும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இனோவேஷன் கோஆபரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த இண்டெக்ஸ் எக்ஸ் சமிட் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ a memorandum of understanding was signed between US Department of Defense, ஸோ இனோவேஷன் யூனிட்ஸ். ஓகேங்களா, ஸோ என்னது US Department of Defenseோட டிஃபென்ஸ் இனோவேஷன் யூனிட்டும் ஐடெக்ஸ், ஸோ இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ், ஸோ இவங்க 2 பேரும் தான் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு எக்ஸ்பேண்ட் கோஆப்ரேஷன் இன் டிஃபென்ஸ் இனோவேஷன், டிஃபென்ஸில் நிறையா இனோவேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் எக்ஸ் சமிட்ல பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அண்ட் இந்த இண்டஸ் எக்ஸ் சமிட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd எடிஷன். ஸோ இண்டஸோட ஃபுல் ஃபார்ம், இண்டஸ் எக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது, இந்தியா US டிஃபென்ஸ் ஆக்சலரேஷன் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இந்த சமிட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் வேலியில் நடக்குது செப்டம்பர் 9. ஸோ இட் இஸ் கோஹோஸ்டட் பை யார் அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த நியூஸில் ரொம்ப சிம்பிளாக படிக்கணும் அப்படின்னா, ஸோ US டிபார்ட்மெண்ட்டோட இந்த டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டும் நம்ம கண்ட்ரியோட டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன் ஐடெக்ஸ், ஸோ இவங்க 2 பேரும் இந்த டிஃபென்ஸ் இனோவேஷன் பண்ணலாம், டிஃபென்ஸ் இனோவேஷனில் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு MOU தான் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ ISMA சைன்ஸ் MOU வித் டெரி அண்ட் பிராஜ் இண்டஸ்ட்ரி டு அட்வான்ஸ் சஸ்டைனபிள் பயோ எனர்ஜி சொல்யூஷன். ஸோ பயோ எனர்ஜினானது பயோஃபியூவல். ஸோ இந்த மாதிரியான இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யார் சைன் பண்ணியிருக்கா, ISMA, ஸோ இந்தியன் சுகர் அண்ட் பயோ எனர்ஜி மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனும் யார் த எனர்ஜி ரிசோர்ஸ் இந்தியா டெரியும் பிராஜ் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, ஃபோக்கஸிங் ஆன் அட்வான்சிங் சஸ்டைனபிள் பயோ எனர்ஜி சொல்யூஷன் இன்க்ளூடிங் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல், அதாவது ஏவியேஷன் செக்டாரில் சஸ்டைனபிள் ஃபியூவலை கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ லைக் எப்படின்னா பயோ எத்தனால், பயோ கேஸ், கிரீன் பயோ ஹைட்ரஜன் அண்ட் கிரீன் மெத்தனால். ஸோ இது ஒரு டேட்டாவே இருக்குது. ஏவியேஷனில் ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் எமிஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதுவுமே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் ஃபியூவலை சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ISMAவும் டெரியும் பிரஜ் இண்டஸ்ட்ரீஸும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ என்னன்னா பிளெண்டிங் ஆஃப் 1% சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் வித் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் பை 2027. அதாவது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் அப்படின்ட்டு ஒரு ஃபியூவல் இருக்குது. அதில் வந்து 1% ஆஃப் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலை நம்ம கலந்தோம் அப்படின்னா சில கார்பன் எமிஷன்ஸை நம்ம கட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1% 2027 பிளெண்ட் பண்ணுறது அண்ட் 5% வந்து 2030 பிளெண்ட் பண்ணுறது. இப்போ நமக்கு எப்படி, இப்போ எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் இருக்குல்ல, அந்த மாதிரியான இது ஏவியேஷன் ஃபியூவலில் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலை வந்து பிளெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி பிளெண்டிங் இன் லைன் வித் குரோஷியா மேண்டேட்ஸ். இந்த குரோஷியா மேண்டேட்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆஃப்செட்டிங். கார்பன் ஆஃப்செட்டிங்னா கார்பனை குறைச்சி, கார்பனை தள்ளி வச்சு அண்ட் ரிடக்ஷன் ஸ்கீம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன். ஸோ கார்பனை ஆஃப்செட் பண்ணணும், கம்மி பண்ணணும் அண்ட் ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா, ரெடியூஸ் பண்ணணும், தள்ளி வைக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த குரோஷியாவோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இந்த மேண்டேட்ஸ் கீழே தான் இந்த பிளெண்டிங்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் அ சிம்பிள் அண்ட் நோட்டபிள் பாயிண்ட் தான், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஸோ சைனாவும் மால்டீவ்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்திருக்காங்க. அமிட்ஸ்ட் மால்டீவ்ஸ் டெட் கன்சர்ன்ஸ். ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ்க்கு அதிகமான லோன் கொடுத்த ஒரு நபர். ஓகேங்களா, அப்படி இருந்துமே சைனா என்ன பண்ணுறாங்க, ஸ்டில் மால்டீவ்ஸ் கூட ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ சைனா சென்ட்ரல் பேங்க், த பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா ஹேஸ் சைன்ட் அன் MOU வித் மால்டிவியன் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஸோ மால்டிவியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரேட். எதுக்காகனா ஃபார் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்.
ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ் வந்து 1.37 பில்லியன் வந்து சைனாக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 124 மில்லியன் கொடுக்கணும். ஸோ அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க் டேட்டா. இப்படி ஒரு நிலைமை இருந்தாலுமே ஸ்டில் சைனா வந்து என்ன பண்ணுறாங்க, மால்டீவ்ஸ்க்கு வந்து சில இந்த ட்ரேடு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் இதோட நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ ஜொமேட்டோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஆர்சிடிசி கூட சேர்ந்துருக்காங்க. நம்ம இன்னொரு நியூஸ் என்ன பார்த்தோம், எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 9% வந்து ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐஆர்சிடிசியில். இப்போ இந்த நியூஸில் என்னது, ஜொமேட்டோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஆர்சிடிசியோட சேர்ந்து ஃபுட் டெலிவரி இன் ட்ரெயின்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் ட்ரெயினில் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் வர சாப்பாடு பிடிக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணனா ட்ரெயின்லேயே உட்காந்து அடுத்த ஸ்டேஷனில் எப்படி எந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு எந்த சாப்பாடு வரணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேஷனில் கரெக்டாக உங்களுக்கு ஜொமேட்டோலேருந்தே டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் ஐஆர்சிடிசி கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி இன் ட்ரெயின்ஸ் அப்படின்ற ஒரு இதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து 88 சிட்டிஸில் 10 lakh ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஸோ 100 ஸ்டேஷன்ஸில் பண்ணியிருக்கு. ஸோ 88 சிட்டிஸில் இது இப்போ ஆப்ரேஷனலாக இருக்குது. ஓகே, ஸோ ஜொமேட்டோ ஐஆர்சிடிசி சேர்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ இன்ஜினியர்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ இன்ஜினியர்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா September 15. ஓகே, ஸோ September 15 இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே. அண்ட் இது வந்து யாரோட இதாக வச்சிருக்காங்கன்னா, in 1968 the government of India announced that Sir M. Vishvesvaraiya's birthday anniversary was celebrated as Engineers Day. ஓகேங்களா, ஸோ விஸ்வேஸ்வராயா அப்படின்றவரோட பிறந்தநாளை அவரை ஹானர் பண்ணும் அப்படின்ற விதத்தினால தான் அவரோட பர்த் ஆனிவர்சரியை என்ஜினியர்ஸ் டேவாக பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஸோ இந்த விஸ்வேஸ்வராயாவை பற்றி இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ September 15. ஓகேவா, ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி எப்போ அப்சர்வ் பண்ணப்படுது, 15th of September. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி எப்போ அப்சர்வ் பண்ணப்படுதுன்னா 2008. ஓகேவா, ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்டு ஓசோன் டே September 16 செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா, ஸோ எவ்ரி இயர் வேர்ல்டு ஓசோன் டே September 16 அப்சர்வ் பண்ணப்படுது. இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அட்வான்சிங் கிளைமேட் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா, எஸ். ஸோ 1913 ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட்ஸ் ஸோ சார்லஸ் ஃபேப்ரி அண்ட் ஹென்ரி பியூசியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ மறக்காமல் இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ இன் 1994 த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி decided to organize World Ozone Day on the 16th September. ஸோ 1994 தான் என்னது இந்த ஓசோன் டே வந்து September 16 அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார், யுனைடெட் நேஷன் UNGA சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. ஓகேவா, ஸோ எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. ஓகேவா, ஸோ நியூஸை எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ நான் என்னென்ன சொல்கிறேனோ அது மட்டுமே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். மற்றதை ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் கோ த்ரூ பண்ணிங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ ரிவிஷன் வந்து ஒரு 15 minutes கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா, ஸோ கிளாஸ் பற்றின அப்டேட்ஸ்க்கு நீங்கள் @கைட்லி தமிழ், சரியா, இந்த டெலகிராம் சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.